ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ரேவதியும் இந்த வெட்டிங் ஆனிவர்சரியை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம கார்த்தி மட்டும் ஒரு தயக்கத்தோடயே இருந்துட்டுருக்காங்க. இந்த வாட்டி ரேவதியோட உயிருக்கு எந்த ஆபத்துமே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் தான் நம்ம கார்த்தியோட மனசில் ஓடிட்டே இருக்கு. அதே சமயத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சந்திரகலாவும் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட உசுப்பேத்தி விட்டது மட்டும் இல்லாமல் ஒரு திட்டத்தை போட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். சந்திராவோட பிளானுக்கெல்லாம் ஆப்ப வைக்கிற மாதிரி நம்ம கார்த்தி செம அதிரடியாக களத்தில் இறங்குறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம ரேவதியை கார்த்திட்ட இந்த திருமண நாளை நம்ம மறக்கவே முடியாது. இது வரைக்கும் நம்ம நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணதே இல்லை. இந்த வாட்டி அப்படி இருக்கவே கூடாது. நம்ம எப்பவும் போல் இல்லாமல் நல்ல இந்த நாளை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட கார்த்தியும் அந்த திருமண நாளில் கண்டிப்பாக நீ ஏன் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதியும் கார்த்திட்ட எப்பவும் இல்லாமல் நீ இப்படி பேசுறது எனக்கு சந்தோஷமா இருக்கு கார்த்தி. நான் எப்பவும் போல் உங்ககிட்ட தான் இருக்க போகிறேன். அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரேவதி அந்த திருமண நாளை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது இதெல்லாம் கவனிச்சு சாமுண்டீஸ்வரியும் ரேவதி கிட்ட என்ன ரேவதி யோசிச்சுட்டு இருக்கா அப்படி சொல்லும்போது, ரேவதி எங்க கல்யாண நாள் வரப்போதில் அதை சிறப்பாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்ற ரேவதி, உன்னோட கல்யாண நாளை நீ செலிப்ரேட் பண்ணவே கூடாது. ஏற்கனவே டைவர்ஸ் கேஸ் கோர்ட்ல போயிட்டு இருக்க. அந்த சமயத்துல நீ இப்படி சொல்லிட்டு இருக்க. எத்தனை நாள் தான் நீங்க தான் சேர்ந்து வாழ போறீங்க? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அந்த கார்த்தி பையில நீ நம்பாத, அவன் கூட சேர்ந்து வாழவும் முடியாது. நான் பண்ண பெரிய தப்பே உனக்கும் அவனுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சதுதான். அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இப்படிலாம் கொண்டாட போற அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நம்ம ரேவதியை சத்தம் பண்ணும்போது, ரேவதியை என்னம்மா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரும் தன்னோட பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு யோசிப்பாங்க. நீங்க செய்த ஒரு நல்ல செயல் எனக்கும் அவருக்கும் திருமணம் செய்து வச்சதுதான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் சொல்லாதுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வேற யாரோ சொல்றதெல்லாம் வச்சுட்டு கார்த்தியை தப்பாவே நினைக்காதுங்க. உங்களோட தங்கச்சி எவ்வளோ பெரிய தப்பு பண்ண போறவோ நீங்க அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கலையா? அது மாதிரி ஒரு நாள் கார்த்தியோட நல்ல மனசை பத்தி நீங்க புரிஞ்சுப்பீங்க. அன்னைக்கு இதெல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ண போறீங்கம்மா. என்னதான் சொன்னாலுமே நான் இந்த வெட்டிங் ஆனிவர்சரியை நான் கொண்டாட தான் போறேன். நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காதுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ரேவதியும் சாமுண்டீஸ்வரியை பயங்கரமாக திட்டிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த சந்திரகலாவும், என்னடா ரேவதி இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறா, அவளோட முடிவில் இவ்வளோ உறுதியாகவே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட, என்ன ரேவதி இப்படியெல்லாம் பேசுகிற, உன்னோட அம்மாவை எதிர்த்து நீ இப்படியா சொல்கிறத அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதி எப்பவும் போல், சித்தி உங்களோட வேலையை பார்த்துட்டு நீங்கள் இருங்க, தேவையில்லாமல் என்னோட விஷயத்தில் நீங்கள் தலையிடாதுங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் கேட்டிருந்த சந்திரகலாவோ சாமுண்டீஸ்வரி பார்த்து, பாத்தியாக்கா நம்ம ரேவதியோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும்னு நினச்சா அவள் இப்படிலாம் பேசிட்டு போகிறா. அவளுக்கு இந்த மேரேஜ் பண்ணி வச்சதே நீ தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேவதி அந்த டிரைவர் பையன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போயிட்டுருக்கா பார்த்தியா? அவன் என்னடானா இந்த கல்யாண நாளை நான் கொண்டாடவே போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் என்னடானா இந்த மாதிரி பேசிட்டு போகிறா. உனக்குன்னு ஒரு மரியாதையே இந்த வீட்டில் இல்லாமல் போச்சுக்கா. இந்த ரேவதி கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை எதிர்த்து பேசியிருப்பாளாம். இன்னைக்கு இப்படி எதிர்த்து பேசுறதுக்கு காரணமே அந்த டிரைவர் பையன் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை தான் காரணம். இப்படியே போயிட்டு இருந்தேன்னா சரியே வராது. இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட இன்னும் கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டுட்டே இருக்காங்க. உனக்குன்னு மரியாதை இல்லை. இந்த வீட்டில் நீ சொல்றத யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த ரேவதி சொல்றத பார்த்தா இது என்னோட தனிப்பட்ட விஷயம். இதில் நீங்க தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி உன்னையே எதிர்த்து பேசிட்டு போறா. அந்த நம்ம மாமா என்னன்னா தங்கச்சியோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையில அந்த கார்த்தி பையில பெருசுபடுத்தி வச்சிட்டு இருக்காங்க. இது போதாதுன்னு சொல்லிட்டு அந்த மயில் வாகனத்துக்கு புதுசாக ஹோட்டல் வேற ஆரம்பிச்சு கொடுத்துட்டா. இனி கேட்கவா வேணும்? இப்படி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே அவனுக்கு தான் ஆதரவாக இருந்துட்டு இருக்காங்க. உனக்குன்னு யார் இருக்காக்கா? இன்னைக்கு வரைக்கும் உனக்குன்னு ஆதரவாக இந்த வீட்டில் இருக்கிறது நான் மட்டும்தாக்கா. நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும். நீ நல்லா யோசிச்சு பாரு. உன்னை நம்பி யாராவது ஏதாவது உங்ககிட்ட ஒரு விஷயத்த கலந்து பேசி நீ சொல்கிற முடிவை இப்போ எடுக்கிறாங்களா? எல்லாரும் அந்த டிரைவர் பையனுக்கு பின்னாடி போயிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா சாமுண்டீஸ்வரியோட மனசை மாற்றிட்டே இருக்காங்க. சாமுண்டீஸ்வரியும், நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது சந்திரா. இனியும் இந்த கார்த்தி பையன் இந்த வீட்டிலேயே இருந்தால் சரியே வராது. எப்பவும் போல் ரேவதியோட மனசை மாற்றிட்டே இருக்கான். இந்த கேஸ் எப்போ தான் முடியும்னு தெரிய மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரி கிட்ட, ஆமாக்கா நீ சொல்கிறது எல்லாமே சரிதான். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரேவதியும் கார்த்தியும் பிரிக்கவே முடியாது. ரேவதியோட மனசையும் மாற்றவே முடியாது. எப்படியாவது இவங்க இந்த கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணாமல் பார்த்துக்கணும்னு சொல்லி வைக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும், சந்திரா நீ மட்டும் தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உறுதுணையாகவே இருந்துட்டு இருக்க. எப்படி இருந்தாலுமே இந்த கல்யாண நாளை அவங்க கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் சாமுண்டீஸ்வரி
சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் மயில் வாகனமும் நம்ம கார்த்திகிட்ட வந்து சகல இன்னைக்கு வாழ்க்கையில் நான் முன்னேறி இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீ தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு போகிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நானும் இப்படியெல்லாம் ஒரு ஹோட்டல் ஆரம்பிப்பேன்னு யோசிக்கவே இல்லை. எல்லாமே நீ தான் சகல செய்து கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட சொல்லும்போது கார்த்தியும் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, உங்கள் ஹோட்டல் பிஸ்னஸ் நல்லபடியாக போகணும்னு சொல்லி வைக்கிறாங்க. இப்படி நம்ம மயில் வாகனத்துக்கிட்ட ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக தயாராகும் போது நம்ம ரேவதியும் எப்படியாவது இந்த கல்யாண நாளுக்கு நம்ம கரெக்டாக இந்த பரிசை கொடுத்துடணும், பைக்கை பற்றி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. மயில் வாகனத்தோட ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு குடும்பமே வந்து நிற்கும் போது நம்ம மயில் கார்த்தியை வந்து பெருசா புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹோட்டலையும் திறந்து வச்சாச்சு. நம்ம கார்த்தியோட எண்ணம் ஃபுல்லாவே ரேவதியை எப்படியாவது காப்பாற்றணும், ரேவதிக்கு உயிருக்கா எந்த ஆபத்துமே வந்துடக்கூடாது. அந்த சாமியார் சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கு. கல்யாண நாள் எதுவுமாட்டு ரேவதிக்கு உயிருக்கு ஆபத்து வரும், அந்த கண்டத்துல இருந்து மட்டும் அவ தப்பிச்சிட்டானா உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிறது சொன்னது எல்லாமே நம்ம கார்த்திக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு. இப்படி எல்லாரும் குடும்பமா சந்தோஷமா இருக்கும்போது நம்ம ரேவதியை ரோகிணி கிட்ட அக்கா நான் வந்து பைக்கு கரெக்டாக டெலிவர் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டு வந்துடுறேன், நீ இங்குள்ளதை கவனிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டாங்கன்னே சொல்லலாம். இது நம்ம கார்த்திக்கே தெரிய மாட்டேங்குது. கார்த்திக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிளம்புறாங்க. அதே சமயத்தில் ரேவதி தனியாக வர்றதை பார்த்து அந்த ஆட்களும் நம்ம இது வரைக்கும் அவங்கள தனியாக பார்க்கல, எப்பவும் அவங்க குடும்பத்தோடய இருந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சரியான சமயம் கிடச்சிருக்கு, எப்படி அது இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ரேவதியை கடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்களை நம்ம ரேவதியை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இது தெரியாமல் நம்ம ரேவதியை பைக்கு கரெக்டான சமயத்துக்கு டெலிவர் ஆயிருமே சொல்லிட்டு அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. அதே சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் என்னடா இவ்வளோ நேரம் ரேவதி இங்கே தானே இருந்துட்டு இருந்தா, திடீர்னு அவளை காணலையே எங்கே பேர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம மயில் வாகனமும் ரோகிணி எல்லாருமே பார்க்கும்போது அங்கே ரேவதி இருந்த மாதிரி இல்லை, எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்குறாங்க, எங்கேயும் காணலை. சரி ரேவதி இங்கே இல்லையே, ரோகிணி கிட்ட ஏதாவது கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கும் போது எதுக்கும் ஃபோன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரேவதிக்கு ஃபோன் கிடைச்ச மாதிரி இல்லை. அதை உடனே நம்ம கார்த்தி பதட்டாயிடுறாங்க. என்னவா இருக்கும், ரேவதி எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி கிட்ட மயில் வாகனத்திட்ட கேட்கும்போது மயில் வாகனமோ இங்கே தான்ப்பா இருந்துட்டு இருந்தாங்க, திடீர்ந்தாலும் எங்கே போயிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஏதோ கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது, அந்த சாமியார் சொன்னது நிஜமாக தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனத்தில் சொல்கிறாங்க. மயில் வாகனமும் சரி அவள் எங்கே தான் போயிருப்பாங்களோ அங்கே போய் தேடி பார்க்கலான்னு சொல்லும்போது நம்ம ரோகிணியும் நடந்ததை சொல்லிடுறாங்க. ஒரு சமயம் ரேவதி வந்து உங்களுக்கு பைக் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா அந்த இடத்துக்கு தான் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்தியும் ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துக்கு கிளம்புறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்குள்ளே ரேவதி அங்கே இருக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம கார்த்தியும் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ரேவதி வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணும்போது ஆமாம் வந்தாங்க, அவங்களுக்கு வந்து பைக் டெலிவரி பண்ணதுக்காண்டி கீயும் அவங்கள்ட்ட கொடுத்து விட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வந்திருக்கணும், இல்லைன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கணும், எங்கேயுமே நம்ம ரேவதியை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி பயங்கரமாக பதட்டம் ஆயிடுறாங்க. இதுக்கு பின்னாடி சந்திராவோட சூழ்ச்சி இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை சந்திராவை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. இந்த வாட்டி சந்திரா நான் எதுவுமே செய்யலை, எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம கார்த்தி நம்புற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் அந்த பைக் கடையில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது ரேவதியை பற்றின எல்லா விஷயமும் தெரிய வருது. அந்த இடத்துல இருந்து நம்ம ரேவதியை காப்பாற்றுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் கார்த்தி ரேவதியோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஏதாவது ஒரு ஆப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா நினைச்சிட்டு இருந்தா அந்த சூழ்ச்சிக்கு நம்ம கார்த்தியை ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம்.